Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. KMV was இன்று மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் மிகவும் விமர்சையான முறையில் நடக்க இருக்கும் இந்த NKB மீடியா ஸ்டடீஸ் காலேஜ் நிறுவனத்தின் பரிசளிப்பு வருடாந்த பரிசளிப்பு பட்டமளிப்பு விழா மிகவும் சிறப்பான முறையில் நடக்க இருக்கிறது. இது கண்டி டிஸ்ட்ரிக்ட் கட்டகோசட்ட பொல்கொல்ல யூனிவர்சிட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் இப்போது 9:30 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஜஃப்னா அதே நேரம் இன்னும் குறிப்பிட்ட மாவட்டங்களிலிருந்து அதிகமான அதிதிகள் வர சிறப்பு விருந்தினராக வர இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வேண்டி இலங்கை ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதிகமான மாணவிகள் வந்திருக்கிறார்கள். இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட பல வருடமாக மிகவும் சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ ஏழை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் முகமாக இந்த நிறுவனம் மிகவும் சிறப்பான முறையில் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதில் பங்கேற்பதற்காக வேண்டி அதிகமான மாணவிகள் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். இதில் பிரதம அதிதியாக அதிகமான பேர் வர இருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வேண்டி. ஸோ அதிகமான மாணவிகள் இந்த இடத்தில் பிரதம அதிதிகளை வரவேற்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் இப்போது கண்டி டிஸ்ட்ரிக்ட் கட்டகோசட்டையில் இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் மிகவும் விமர்சையாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த NKB நிறுவனம் பல ஆண்டுகளாக மிகவும் சிறப்பான முறையில் ஏழை மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக இலவசமாக பல ஏற்பாடுகள் செய்து இவ்வாறு பரிசளிப்பு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் மாணவிகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்களும் இந்த இடத்தில் கலந்து இருக்கிறார்கள். அந்த வகையில் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. பார்க்கவே அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. ஸோ இன்று கெட்டுக்கச்சட்டையில் இருக்கக்கூடிய இந்த மஹிந்த ராஜபக்ஷ மண்டபம் அதிகமான மாணவிகளால் நிறைந்து இருக்கிறது. அதே நேரம் அவர்களுடைய பெற்றோர்களும் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்தில் இவர்களை வரவேற்பதற்காக வேண்டி எல்லா மாணவிகளும் அணிதிரண்டிருக்கிறார்கள். இது பார்க்க அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. ஸோ உண்மையிலேயே இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவிகள் உண்மையிலேயே கல்வி மிகவும் ஆர்வமானவர்கள் என்பதை உண்மையிலேயே இந்த இடத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதிகமான மாணவிகள் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒவ்வொரு அழகிய கல்வி இதுபோல பலதரப்பட்ட கல்விகளை கற்ற மாணவிகள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஸோ இதை பார்க்கும்போது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இலங்கை திருநாட்டில் இருக்கக்கூடிய மாணவிகள் உண்மையிலேயே கல்வியில் மிகவும் ஆர்வமானவர்கள். ஸோ ஜஃப்னாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதிகமான மாணவிகள் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். மாணவிகள் மட்டுமல்லாமல் இவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த மண்டபம் நிறைந்து வழிகிறது. ஸோ அந்த வகையில் மிக சந்தோஷமான ஒரு காட்சியாக இருக்கிறது. இந்த NKB நிறுவனம் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் முகமாக மிகவும் சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று அதிகமான மாணவிகள் உண்மையிலேயே இன்று பரிசுகளை பெறுவதற்காக வேண்டியும் அவர்களுடைய சர்டிஃபிகேட்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய அதிதிகளை வரவேற்பதற்காக வேண்டி ஆர்வமாக இந்த இடத்தில் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. ஸோ மிகவும் அழகான முறையில் அணிவகுத்திருக்கிறார்கள் மாணவிகள். அல்ஹம்துலில்லாஹ், மிக சந்தோஷமாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், மிக ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கிறது. பார்க்கவே ஒரு அருமையான ஒரு காட்சி, மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த முழு நிகழ்வையும் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் அதே நேரம் KM Views யூடியூப்
அலைவரிசையிலும் இந்த முழு நிகழ்வையும் நேரலையாக உங்களுக்கு கண்டுகளிக்கலாம். இலங்கை திருநாட்டிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதிகமான மாணவிகள் இந்த இடத்தில் கலந்து சிறப்பித்து இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மிக சந்தோஷமாக இருக்கிறது. இவர்களுடைய பெற்றோர்களும் இந்த இடத்தில் வருகை தந்து மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ அதிதிகளை வரவேற்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் ஆர்வமாக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். மிக சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. இப்போது அந்த அதிதிகளை வரவேற்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு மிகவும் விமர்சையான முறையில் நடக்க இருக்கிறது. ஸோ இப்போது மண்டபத்தில் இவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இப்போது அதிதிகளை வரவேற்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே இலவசமாக ஏழை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் முகமாக இலவசமாக இவ்வாறு அதிகமான ஏற்பாடுகள் செய்து இன்று இந்த பரிசளிப்பு நிகழ்வு நடக்க இருக்கிறது. கடந்த ஆண்டும் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் பொல்கொல்ல ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நடந்தது. அந்த வகையில் இன்று மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் இப்போது நடக்க இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அதிகமான அதிதிகள் இப்போது வர இருக்கிறார்கள். ஸோ இந்த நிகழ்வுக்காக வேண்டி அனைத்து மாணவிகளும் இந்த இடத்தில் வரிசையாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த நிகழ்வை நீங்கள் KM Views யூடியூப் அலைவரிசையிலும் அதே நேரம் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கண்டுகளிக்கலாம். அதே நேரம் இந்த நிகழ்வில் கம்ப்ளீட் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் KM Viewஸில் இன்ஷா அல்லாஹ் கண்டுகளிக்கலாம். அதே நேரம் இப்போது அனைவரும் இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து மாணவர்களும் அதே நேரம் NKB நிறுவனம் இயக்கி கொண்டிருக்கும் நகீப் ஆசிரியரும் இந்த இடத்தில் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். வரவேற்பு நிகழ்ச்சி பூர்வாங்க ஏற்பாடுகள் இந்த எல்கேஜி ஸ்டடி இந்தியா ஸ்டடி கட்சி இப்போது ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளராக ஒரு பசாத் அவர்கள் நாம் அழைத்து பசாத் இன்று தலைமையில் சான்றோர் இந்த நன்னாள் குறிப்பாக எங்கேயுடைய இரண்டாவது பட்டம் இந்த நாள்
உண்மையிலேயே இதை பார்க்கவே அருமையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று இலங்கையிலிருந்து அதிகமான மாணவிகள் இந்த இடத்துக்கு வருகை தந்து அந்த அதிதிகளை வரவேற்புக்காக வேண்டி தனது ஆசிரியருடன் இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு தருணம் மிகவும் சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. அதே நேரம் அதிகமான மீடியா நண்பர்கள் கூட இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்று அதே நேரம் காலநிலை கூட மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதே நேரம் இலங்கையில் உண்மையிலேயே இப்போது கல்விக்காக வேண்டி மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் எல்லா மாணவ மாணவிகளும். அதே நேரம் அதிகமான ஆசிரியர்கள் கூட இந்த கல்வியை இலவசமாக வழங்குவதற்காக வேண்டி உண்மையிலேயே சேவை நோக்கமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மிக சந்தோஷமாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ். இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருவாங்களோ தெரியாது. ஓகே இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். Vâng. அல்ஹம்துலில்லாஹ். இன்று என்கேபி நிறுவனத்தின் உரிமையாளர் அதே நேரம் ஆசிரியருடன் எல்லா மாணவிகளும் இந்த இடத்தில் அணிதிரண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போது மண்டபத்திற்கு உள்ளே செல்வதற்காக வேண்டி எல்லா மாணவர்களும் இந்த இடத்தில் வரிசையாக ஆசிரியருடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு தருணம் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ தலைவர்கள் இருக்கிறது. எனவே அந்த முகவாசலிலே நாங்கள் மாஷா அல்லாஹ். இது மிகவும் பார்க்க அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இடத்தில் இன்று இந்த பரிசு இந்த கல்வியை இந்த ஏற்பாடுகளை செய்த இவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பார்க்கவே அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ். இப்போது இந்த இப்போது அனைத்து மாணவிகளும் இந்த மண்டபத்துக்கு உள்ளே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தனது ஆசிரியருடன். உண்மையில் மிகவும் அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ். மிகவும் அருமையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். ஸோ இப்போதும் அனைத்து மாணவிகளும் இந்த மண்டபத்திற்கு உள்ளே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் ஆரம்பமாக இருக்கிறது. இதை நீங்கள் KM வியூஸிலும் அதே நேரம் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் கண்டு கழிக்கலாம். இது மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்று இந்த பரிசுகளை பெறுவதற்காக வேண்டி அனைத்து மாணவர்களும் வரிசையாக திரளாக இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கவே அருமையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்கள் KM வியூஸில் முழுமையாக இன்று இந்த பரிசில்கள் வழங்கக்கூடிய இந்த வைபவத்தை நீங்கள் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் KM வியூஸில் பார்வையிடலாம். அதே நேரம் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் இப்போது இந்த லைவ் போய்கொண்டிருக்கிறது. இப்போது இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. ஸோ
கேவிவர்ஸ் இன்னும் சற்று நேரத்தில் இந்த முழுமையான நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இதை அதிகமான மீடியாக்கள் இன்று இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அதிகமான மாஷா அல்லாஹ். அதே நேரம் எல்லா மாணவர்களும் இப்போது இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் கால்டீன் முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் அதே நேரம் கேஎம் வியூஸ் அலைவரிசையிலும் நீங்கள் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் கண்டுகளியுங்கள். திரளாக மாணவிகள் இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கவே ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மேலே அமர்ந்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் இந்த கேஎம் வியூஸில் பார்வையிடலாம். ஸோ மேலே அதிகமான பெற்றோர்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்று மிக ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இடத்துக்கு எங்களுக்கு வர கிடைத்தது நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மிகவும் அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. கல்வியை அபிவிருத்தி செய்யும் முகமாக, அதாவது கல்வியை அனைவருக்கும் வழங்கும் முகமாக இவ்வாறு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அனைத்து மாணவிகளும் இன்று இந்த பரிசுகளை பெறுவதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு திரளாக வரிசையாக திரளாக இப்போது வந்து அவர்களுடைய ஆசனங்களில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது பார்க்க ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. இது மிக சந்தோஷமாக இருக்கிறது. அனைத்து மாணவிகளும் உண்மையிலேயே மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் கல்வி கற்று அந்த பரிசில்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, தனது சர்டிஃபிகேட்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தனது பெற்றோருடன் இந்த இடத்துக்கு வருகை தந்து இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இவர்களுடைய பெற்றோர்கள் மேல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்வு மிகவும் விமர்சைக்கு நான் இதை காண்பிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பரிசில்களையும் இந்த இடத்தில் லைவ் உங்களுக்கு பார்வையிடலாம். ஸோ எல்லா ஏற்பாடுகளும் மிக அருமையாக இருக்கிறது. உண்மையிலேயே மிக அருமையாக இருக்கிறது. பார்க்க அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மேடையிலிருந்து உங்களுக்கு இந்த முழுமையான காட்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பார்வையிடலாம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த முழுமையான நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. ஸோ இந்த பரிசில்களை பெற்றுக்கொள்ள வேண்டி அனைத்து மாணவிகளும் இந்த இடத்தில் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். மாணவர்களுக்குரிய பட்ட வழக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு NKV Studies and Media College இரண்டாவது பட்டமளிப்பு விழா மஹிந்த ராஜபக்ஷ உள்ளக கலையரங்கிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆசனங்களிலே அமர்ந்து இந்த நிகழ்வுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதிதிகளை அழைத்து வருகின்ற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அதிதிகள் இந்த மண்டபத்தை நோக்கி வருகை தரப் போகிறார்கள். இந்த NKV Studies and Media College நிறுவனத்திலே 9 பாடநிலைகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்குரிய சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு NKV Studies and Media College நிறுவனத்தினுடைய தவிசாளர் நஜிமுத்தீன் நக்கீப் அவர்களினுடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கஜரின்ன, அதே போல பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் இர்ஷாத் கமால், கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜே ருக்ஷானா, ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ரிஷாத் மஹரூப், கண்டி மாநகரத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி எம்
கலீல் முசீனா ஆகியோர் இந்த நிகழ்விலே அதிதிகளாக சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் யாரும் மக்களின் குரல் வீகம் டிவி வழியாக நேரடியாக நாங்கள் தேசத்திலும் தேசம் கடந்து சர்வதேசத்திலும் பலர் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்றோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த நிகழ்வுகள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என்பதை நாம் அன்போடு அறிய தருகின்றோம். கேஎம் வியூவர்ஸ், இந்த பரிசல்கள் உங்களுக்கு இப்போது நீங்கள் பார்வையிடலாம். ஸோ மிகவும் அழகான முறையில் எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கிறது. இரண்டாவது பட்டமளிப்பு விழா நிகழ்வில் உங்களை நாங்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம். எனவே அதிதிகள் இப்போது வருகை தர இருக்கிறார்கள். காத்திருக்கின்ற இந்த மாணவர்களுக்கு மத்தியில், அதே போன்று பார்வையாளராக இருக்கக்கூடிய இந்த பார்வையாளர்கள் மத்தியில் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். மிகவும் சுவாரஸ்யமான முறையில் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்துவதற்காக வேண்டி என்னுடைய முன்னால் மூலமாக எங்களுடைய நிகழ்வுகளை ஊக்குவிப்பதற்காக கொண்டு செல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு துறைசார் ஒவ்வொரு மீடியாக்கள் காத்திருக்கின்றன. எனவே இவர்களோடு சேர்த்து வானொலி துறையில் உங்களோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். வானொலி துறையில் பணியாற்றக்கூடிய மூவரும் சேர்ந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஊக்குவிப்பூர்வமாக தொகுத்து வருவதற்காக வேண்டி காத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த எல்கேவி ஸ்டடீஸ் மீடியா காலேஜினுடைய சுருக்கம் என்ன, எல்கேவினா அதனுடைய விரிவாக்கம் என்னவாக இருக்க போகுது, எப்படி அலங்கரிக்க போகிறது, என்னென்ன கிளைகளுக்கும் என்னுடைய கிளைகளுக்குமான ரெஜுவேஷன், அதாவது பட்டங்கள் கொடுக்கப்பட போகிறது, ஏன் நிகழ்வுகள் என்னவாக எங்களுடைய பிரதான அறிவிப்பாளர்கள் சேர்ந்து நானும் ஆவலாக காத்திருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற விஷயம் தான் எங்க போனாலுமே இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நிகழ்வுகளை ஆரம்பிக்கும் அப்படின்னு, அதே மாதிரி இங்கேயும் அதே வார்த்தை வச்சாரு. இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நிகழ்வுகள் தீவிரமாக ஆரம்பிக்கப்படும். அது வரைக்கும் காத்திருப்பது ஒரு சுகந்தாங்க, காத்திருப்பது ஒரு சுகந்தாங்க. அந்த காத்திருப்பு வேற, இந்த காத்திருப்பு வேற நினைக்கிறேன்னா சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்வுகள் எப்படி அங்கே போகிறது. நிகழ்வுகள் 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது ஒரு தரப்பிற்கும், அதே போன்று இரண்டாவது கட்டமாக அடுத்த தரப்பிற்கும் இன்றைய நாள் பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு இவர்கள் முழுமையாக எல்கேவிலே கல்விகளை கற்ற முழுமையான மாணவர்களாக இன்றைய தினம் வெளியேற காத்திருக்கிறார் என்பதை நம்மோடு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வருடம் ஜூன் மாதம், மன்னிக்க வேண்டும், மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த என்கேவி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனம் இன்றைக்கு 1 வருடங்களுக்கு மேலாக ஏராளமான மாணவர்களை பல்வேறு கற்கை நெறிகளை பயிற்றுவித்து ஆங்கிலம், உளவியல், ஊடகம், மெஹந்தி, தையல், அழகு கலை, கிராபிக் டிசைன், HRM, சிங்களம், சமையல் என்று இந்த கற்கை நெறிகளை மிக சிறப்பாக இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றார்கள், பயிற்றுவித்திருக்கின்றார்கள். தலை சிறந்த வளவாளர்களை, விரிவுரையாளர்களை கொண்டு மிக சிறப்பான முறையிலே நேரடியாகவும் நிகழ்நிலை மூலமாகவும் இவர்களுக்குரிய பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இவ்வாறு முறையாக பயிற்சிகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்குரிய இந்த பட்டம் வழங்கும், சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மிக சிறப்பாக மஹிந்த ராஜபக்ஷ உள்ளக கலையரங்கிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே
2 தொகுதி மாணவர்களுக்கு 2 கட்டங்களாக இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே காலை வேளையில் ஒரு தொகுதி மாணவர்களுக்கும் அதே போல மாலை வேளையிலே மற்றொரு தொகுதி மாணவர்களுக்கும் நாம் பட்டம் வழங்கி கௌரவிக்கப் போகின்றோம். அப்படித்தானே ரஷான்? நிச்சயமாக எங்களுடைய எங்களுடைய அதிதிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுடைய வருகையை தொடர்ந்து நிச்சயமாக நாங்கள் உத்தியோகபூர்வமாக நிகழ்வுகளை இறுதி ஆரம்பிப்பதற்காக வேண்டி காத்திருக்கின்றோம். எனவே நாள் நிகழ்வுகள் கொழும்பு அப்படின்னு சொல்றது எங்களுக்கு மாசம் தான். ஸோ இருந்தாலும் கூட கல்வி பொல்கொள்ளையினுடைய மஹிந்த ராஜபக்ஷ கேட்போர் கூடத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நிகழ்வுகளை நாங்கள் இன்னும் ஒரு சில நிமிடத்தில் ஆரம்பம் செய்வோம். எங்களுடைய அதிதிகள் வந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்வுடைய தலைமை இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என்கேவி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனத்தினுடைய தவிசாளர் நஜ்முத்தீன் கண்ணியமான கௌரவமான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாகிக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் கஜவின்ன அவர்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய கமால் அவர்கள், அதே போல கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜே ருக்ஷானா அவர்கள், அதே போல ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ரிஷாத் மஹ்ரூப் அவர்கள், கண்டி மண்ணைச் சேர்ந்த சட்டத்தரணி எம் அவர்கள், அதே போன்று எமது என்கேவி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனத்தினுடைய செயலாளர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜே.பி. சாலினா அவர்களிடம் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். அத்தனை அதிதிகளையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் KM வீவர்ஸ் எல்லா அதிதிகளும் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த காட்சி மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. அதே நேரம் கல்ஹினை சேர்ந்த ரிஷாத் மஹ்ரூப் அவர்களும் இந்த இடத்தில் பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கிறார். அதே போல கால்டின் ரமீஸ் அவர்களும் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். மிக மிக சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் மிக மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பிரதம அதிதிகள் அனைவரும் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். இத்தனை காக்க இகமது வந்த அண்ணல் முகமது நபியை மதித்து உள்ளத்தில் புனைந்த அன்பு சலாம் எனும் வெள்ளத்தில் உங்கள் அனைவரையும் நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்வோவான் வணக்கம். 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி இந்த என்கேவி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனம் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு OL-AL பரீட்சை எழுதிவிட்டு காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சி நெறிகளை வழங்க வேண்டும், முறையாக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக சிறப்பாக எமது பிராந்தியத்திலே இருக்கின்ற தலை சிறந்த விரிவுரையாளர்களை வடமாடர்களாக கொண்டு இந்த என்கேவி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனம் பல்வேறு கல்வி நெறிகளை மிக சிறப்பாக முற்று முழுதாக இலவசமாக வழங்கி வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், ஆங்கிலம் சர்வதேச மொழி ஆங்கிலம், அதே போல உளவியல், வழிகாட்டுதல், ஆலோசனை, ஊடக பயிற்சி, அதே போன்று மெஹந்தி, தையல் பயிற்சி, அழகு கலை, கிராஃபிக் டிசைனிங், HRM, சிங்கள மொழி, சமையல் கலை என்று ஏராளமான கல்வி நெறிகளை இந்த மாணவர்களுக்கு இவர்கள் பயிற்றுவித்துக்
20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு பட்டம் வழங்கி சான்றிதழ்களை வழங்கி இந்த தேசத்தில் புகழ் பூத்த ஒரு பயிற்சி கல்லூரியாக முடித்து கொண்டிருக்கின்ற இந்த வழியிலே மிக சிறப்பாக இந்த கல்லூரியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். மிக இள வயதிலே இந்த பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவியை ஏற்று எமது பிராந்திய மாணவர்களுக்கு இவ்வாறான பயிற்சி நெறிகளை பூர்த்தி செய்து அவர்களை தொழில் முயற்சியாளர்களாக தொழில் வாழ்க்கை மிக்கவர்களாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இப்படியான கல்வி நெறிகளை அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் தவிசாளர் நஜ்முதீன் நகீப் அவர்களை மறந்துவிட முடியாது. ரஷாத், இப்போது இந்த நிகழ்வுகளிலே வருகை தந்திருக்கின்ற அதிதிகளுக்கு நாங்கள் மலர் மாலை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். நிச்சயமாக உலகை இணைக்கும் உன்னத மொழியாம், அழகாய் உரைக்கும் அன்பின் மொழியாம், இனிதாய் இணைக்கும் இதய மொழியாம், அத்தகைய மொழி தமிழ் மொழி கொண்டு உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற போது கடந்த காலங்களும் கட்டுக்கதைகளும் வரலாறாய் மாறி போன காலங்கள் போய் இன்றைய நிகழ்வுகள் தான் வரலாறு அப்படிங்கிறது இன்றைய நூற்றாண்டு. இன்றைய நூற்றாண்டிலே இன்றைய நாள் வரலாற்று பக்கங்களிலே எழுதப்படக்கூடிய ஒரு நாள் NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய 2வது பட்டமளிப்பு விழா நிகழ்வுகளை நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எனவே நிச்சயமாக எங்களுடைய பிரதான அறிவிப்பாளர் சொன்னது போன்று நாங்கள் எங்களுடைய அதிதிகளை இவ்விடம் நாங்கள் அழைக்க காத்திருக்கின்றோம். மிக முக்கியமாக எங்களுடைய பணிப்பாளர் NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய பணியாளர் நஜீமுதீன் அவர்களை நாங்கள் அன்போடு இவ்விடத்துக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று எமது அழைப்படி ஏற்றும் அதே போன்ற NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் பொறுப்பெடுத்து நடாத்தி கொண்டிருக்கின்ற செயலாளர் ஜெயகாந்தி பாத்திமா ஷாலினா அவர்களை நாங்கள் அன்போடு இவ்விடத்துக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்களை நாங்கள் அன்போடு இவ்விடத்துக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பேரத்தனை பல்கலைக்கழக உறுப்பினர் அதே போன்று விரிவுரையாளர் மிஸ்டர் இருந்தார் கமல் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து விரிவுரையாளர் டாக்டர் ருக்ஷானா சவாய் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று ஆஸ்திரேலியா பல்கலைக்கழக விரிவுரையாளர் ரிஷாத் மாஹூத் அவர்களை நாங்கள் அன்போடு இவர்களுக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து மிஸ்டர் கலை மசீனா அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கண்டி மாவட்டத்தினுடைய சட்டத்தரணி. இந்த சந்தர்ப்பத்திலே பட்டம் பெற காத்திருக்கின்ற மாணவர்களையும் நாங்கள் இவரை கல்லூரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்ற அதே வேளையில் அவர்களை அழைத்து வந்திருக்கின்ற பெற்றோர்கள் அவர்களுடைய குடும்ப உறவுகள் அனைவரையும் நாங்கள் NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் சார்பாக நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்போது அதிதிகளை அழைத்து மலர் மாலை அணிவித்து பூக்கொத்து கொடுத்து வரவேற்கின்ற நிகழ்வு இந்த மொழியிலே இப்போது இடம்பெறப் போகிறது. அந்த அடிப்படையிலே எமது இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் தவிசாளர் எங்கள் அன்புக்குரிய நஜ்முதீன் அவர்களை அன்போடு இந்த மொழிக்கு அழைக்கின்றோம். இள வயதில் பொறுப்புமிக்க ஒரு பதவியை ஏற்று இப்படியான மாணவர்களை உருவாக்கிவிட்ட பெருமைக்குரிய எமது சேர்மன் நிறைவேற்று பணிப்பாளர் நஜ்முதீன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நெஞ்சார நாங்கள் வாழ்த்தி அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே எமது கண்ணியமான கௌரவமான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பலர் அதிதிகளாக
அவைக்கு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அனைவருமே பெருமதி மிக்கவர்கள். தங்களுடைய பெருமதியான நேரத்தை எமக்காக வழங்கி இந்த நிகழ்விலே அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் கஜபின்ன அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். அவர்களுக்கு இப்போது மலர் மாலை சூடு பூக்கொத்து கொடுத்து வரவேற்கின்ற நிகழ்வு இந்த மேடையில் அடுத்து இடம்பெறுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் கஜபின் அவர்களை நாம் வாழ்த்தி கௌரவிக்கின்றோம். தொடர்ந்து அதிதிகளில் ஒருவராக உதவி ஆராய்ச்சியாளர், இளம் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர், ஆளுநர் விருதை பெற்றவர், SEC விஞ்ஞான கல்வி நிலையத்தினுடைய பணிப்பாளர், எங்கள் அன்புக்குரிய பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இர்ஷாத் கமால் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். அவர்களை வரவேற்கின்ற நிகழ்வு அடுத்து இந்த மேடையிலே தற்போது இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜே ருக்ஷானா அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ஜே ருக்ஷானா அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். எமது NKB ஸ்டடீஸ் இன் மீடியா துறை சார்பாக அவர்களை நாமும் வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ரிஷாத் மஹ்ரூப் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். அவர்களுக்குரிய கௌரவம் மலர் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்கின்ற அந்த உன்னதமான நிகழ்வுக்காக ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ரிஷாத் மஹ்ரூப் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனத்தினுடைய பட்டம் வழங்கி கௌரவிக்கின்ற பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் புல்கொல்ல மஹிந்த ராஜபக்ஷ உள்ளக கலை அரங்கில் மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அதிதிகளை வரவேற்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து கண்டி மண்ணைச் சேர்ந்த சட்டத்தரணி எம் கலீல் முசீனா அவர்களை அன்போடு இந்த வேளை கிடைக்கின்றோம். NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் சார்பாக நாங்கள்
சட்டத்தரணி கலை முசீனா அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்ற அதேவேளை எமது MKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனத்தினுடைய செயலாளர் முகாமைத்துவ பணிப்பாளர் JB ஷாலினா அவர்களை அன்போடு இந்த மேடை அழைக்கின்றோம். MKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனத்தினுடைய பட்டம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு மிக சிறப்பாக கொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச உள்ளக கலையரங்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வழக்கிலே இந்த சந்தர்ப்பத்திலே அதிதிகளை வரவேற்கின்ற நிகழ்வு மிக சிறப்பாக இந்த மேடையிலே கலையரங்கிலே இடம்பெற்ற இந்த வேளையிலே அதிதிகள் அனைவரையும் அன்போடு மேடை கிடைக்கின்றோம். முழுமையாக அனைவரும் நின்று புகைப்படம் எடுக்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதற்காக எமது அதிதிகள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கௌரவமான அதிதிகள் அனைவரையும் அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். ஏராளமான கற்கை நிறைகளை மிக சிறப்பாக பயிற்றுவித்து அவர்களுக்கு பட்டம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இந்த பொன்னான மேடையிலே தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுக்காக பெருமதியான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்விலே அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது அதிதிகள் அத்தனை பேரையும் இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே எமது பிராந்தியத்தினுடைய பிரபலமான துணை அதிபர் ரமேஷ் மொஹிதீன் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து ஊக்கத்துக்கு அழைக்கின்ற நிகழ்வு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே ரமேஷ் மொஹிதீன் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். ரமேஷ் மொஹிதீன் அவர்கள் தொழிலதிபர் ரமேஷ் மொஹிதீன் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். வரட்டுமா மேல போ. வரட்டுமா காந்தியின் ரமேஷ் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். காந்தியின் ரமேஷ் அவர்கள் பிரபல தொழிலதிபர். இந்த நிகழ்விலே எமது கௌரவமான அழைப்பை ஏற்று அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். காந்தியின் ரமேஷ் அவர்களுக்கு இப்போது நாங்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு எமது பிராந்தியத்தினுடைய சமூக சேவகர் தொழிலதிபர் ரமேஷ் அவர்களுக்குரிய அந்த கௌரவம் கௌரவமான எமது அதிதிகள் அனைவரையும் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அனைவரும் சேர்ந்து புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு அதிதிகள் அனைவரும் சேர்ந்து புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்விலே அடுத்து இடம்பெறுகிறது.
எமது விரிவுரையாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எமது எல்கேவி நிறுவனத்தினுடைய விரிவுரையாளர்கள் அனைவரும் இணைந்து இப்போது இந்த நிகழ்விலே புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், இந்த புகைப்படம் எடுக்கும் இந்த நிகழ்வு சிறப்பான முறையில் இப்போதோ நடந்து கொண்டிருக்கிறது என்பது குணமல்ல, அது நமக்கு கிடைத்த வரம் என்ற தாரக மந்திரத்தோடு இந்த என்கேவி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனம் மிக சிறப்பாக எமது மாணவர்களை பல்வேறு துறைகளை அவர்களுக்கு பயிற்றுவித்து, பல்வேறு கற்கை நெறிகளை அவர்களுக்கு பயிற்றுவித்து, துறை சார்ந்தவர்களாக, தொழில் முயற்சியாளர்களாக, தொழில் முனைவர்களாக அவர்களை மாற்றி அமைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று பட்டம் பெற காத்திருக்கின்ற, சான்றிதழ்களை பெற காத்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் நாங்கள் என்கேவி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த பிக்சர் எடுக்கும் இந்த வைபவம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இதில் அனைத்து பிரதம அதிதிகளும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்வு மிக மிக சிறப்பான முறையில் இப்போது இந்த கலையரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை நீங்கள் KM வியூஸ் அலைவரிசையில் முழுமையாக இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், மிக மிக சிறப்பான ஒரு தருணமாக இருக்கிறது. இப்போது அனைவரும் இந்த நிகழ்வு கலந்து அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோமே. அனந்த நிறைந்த கரகோஷத்துக்கு மத்தியில் மாஷா அல்லாஹ் அந்த கரகோஷம் இந்த முழுமையான நிகழ்வு நீங்கள் KM வியூஸும் அதே நேரம் கால்டி முகமது அலைவரிசையிலும் இப்போது நீங்கள் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இந்த பட்டமளிப்பு விழா மிக மிக சிறப்பான முறையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் எழுந்து நின்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை துதித்து இந்த நிகழ்வை நாம் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்வு சம்பிரதாயம் பூர்வமாக இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. இப்போது எல்லோரும் எழுந்து இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்வுகளிலே ஆரம்ப நிகழ்வாக இறைவனை துதித்திருக்கிறோம். அத்தனை பேருக்கும் அன்பான நன்றிகளை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து மாணவிகளும் இந்த இடத்தில் இறைவனை துதித்துவிட்டு இந்த நிகழ்வு அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமாக இருக்கிறது. இதை நீங்கள் KM வியூஸில் முழுமையாக லைவ் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் இப்போது மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்வில் அடுத்த அம்சமாக வரவேற்பு கீதம். வரவேற்பு கீதத்தினை தருவதற்காக நாம் எமது மாணவி ஹப்சா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனை துதித்துவிட்டு மாஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு வரவேற்பு கீதத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த முழுமையான நிகழ்வை நீங்கள் இப்போது KM வியூஸ் அலைவரிசையில் முழுமையாக
கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரவேற்பு கீதத்தினை வழங்கிச் சென்ற எமது என்டிவி நிறுவனத்தைச் சேர்ந்த ஹப்சா அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.